நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதுலேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்துட்டு மிக சிறந்த ஆளுமைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இதையே நான் இங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய அறிக்கையாக விட்டுட்டு இருந்த நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவம் தமிழகத்தில் நடந்துச்சு. அதை பற்றி இதுவரைக்குமே வந்து வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழகத்தில் கடந்த 4 நாளாக வந்து அனைவரும் பேசப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான். இதில் வந்து தமிழக அரசுக்கும் இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்புக்கும் வந்து இடையே ஒரு காரசாரமான விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றிய அந்த இடத்தில் ஏற்றாம தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சில அமைப்புகள் சண்டை போட்டப்போ தமிழக அரசு இல்லை, இத்தனை ஆண்டுகளாக எங்கே நீங்கள் ஏற்றுனீங்களோ அங்கே தான் நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்தாங்க. இந்த இஷ்யூ பற்றி குறிப்பாக அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களே வந்து இதற்கு எகெயின்ஸ்டாக, அதாவது எந்த அமைப்பினர் போராடினாங்களோ அந்த அமைப்புக்கு எகெயின்ஸ்டாகவே வந்துட்டு பேசின வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களை எல்லாரும் பார்த்துருப்போம். தன்னுடைய நேரடி கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வந்து பேசல, ஒரு அறிக்கை கூட விடல, ஒரு ட்வீட் கூட பண்ணல. ஏன்பான்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகிகள்கிட்டயோ இல்லை உறுப்பினர்கள்ட்டையோ யார்ட்டையாச்சும் கேட்டால் அதற்கு பதிலுக்கும் கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி ஒரு அறிக்கை டிராஃப்ட் சாட்ஜிபிட்ட தலைவன் வந்து கேட்டிருப்பாப்புல. அதாவது திமுகவை திட்டணும், பாஜக பேர் வரக்கூடாது, அதே போல் வந்து பல்லு படாமல் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாப்புல. சாட்ஜிபிட்டியே காரி துப்பியிருக்கும். ஏங்க எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு கலவரத்தை வந்து தமிழக அரசு தடுத்திருக்கு. நீங்கள் தமிழக அரசை எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்விட்டு போட்டிருந்தா கூட இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்க வேண்டும்னு சொல்ல வேண்டாமா? ஒரு விஷயம் கூட, ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது எதை காட்டுது? யாருக்கு விசுவாசத்தை காட்டுது? இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏல தொடங்கி இசட்ல இருக்கக்கூடிய கட்சி வரைக்கும் அனைத்து கட்சிகளும் வந்து ஒரு சாரார் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஆதரவாகவும், இன்னொரு சாரார் வந்து முக்கியமாக பல தரப்பினர் வந்து அந்த பாஜகவினருக்கு எதிராகவும் அறிக்கை விட்டிருக்கிறாங்க. ஆனால் மாற்று அரசியலை முன்னெடுத்த நம்முடைய தாவேகா தலைவர் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு ட்விட்டு கூட பண்ணலை.